வாங்கோமா வாங்க. சரி, இங்க அண்ணாச்சின்னு யாரோ இருக்காவலாமே, நீங்க தானே அது? ஆமா ஆமா வணக்கம், நான் தான் அண்ணாச்சி. நிமலுக்கு என்ன வேணும்? ஏட்டி என்னடி இவன் நிம்மளுக்கு நம்மளுக்குன்னு சொல்லிட்டு கிடக்கான். தெரியலக்கு, இந்திக்காரர்னு நினைக்கேன். எப்பா, நிம்மளுக்கு நம்மளுக்கு எல்லாம் கிடையாது. ஆமா, இங்க ஒரு சேலை எவ்வளவு ரூபா? நிமலுக்கு ஒரு சேலை 3000 வரும் மேடம். நிமல் பட்டு சேலை பார்த்ததுன்னா ஒரு சேலை 4000 ரூபாய் நிமல் நமக்கு கொடுக்குது. கொடுக்கும். ஒரு சேலை 4000 ரூபா உனக்கு? மேடம், நிமல் கிட்ட இருக்கிற துணி வேற எங்கேயும் இருக்காது மேடம். நீங்க புடவை வாங்குங்க, நம்ம பார்த்து பேசி முடிச்சுக்கலாம். பார்த்து பேசுறதெல்லாம் கிடையாது. நீ விற்கிறது முதல்ல ஒரிஜினல் பட்டும் கிடையாது, இது யூனிக் டிசைனும் கிடையாது. ஊர்ல இருக்கிறதெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கியா நீ? மேடம், நம்ம கடையில இருக்கிறது எல்லாம் தஞ்சாவூர் பட்டு மேடம், தரமான பட்டு. எது தஞ்சாவூர் பட்டா? எல்லாம் காஞ்சிபுரம் பட்டு தானே சொல்லுவோம், நீ என்ன தஞ்சாவூர் பட்டுங்கிற? அது மேடம், அது ரைமிங்கா இருக்குதுன்னு சொல்லிட்டு மேடம். ஓஹோ, ரைமிங்கா சொன்னீங்களோ? நான் போய் போலீஸை கூட்டிட்டு வரேன். அந்த ரைமிங்க அவர்கிட்டயும் சொல்லுங்க. ஒரு புடவைய 4000 ரூபாய் சொல்லி வித்துட்டு இருக்கிய, எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா இது? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண 4 வருஷம் உள்ளேயே இருக்க வேண்டியதுதான். மேடம், அப்படி எல்லாம் பண்ணாது மேடம், புள்ள குட்டிக்காரன் மேடம். ஏன் வாங்கிட்டு இருந்து சேலை வாங்கிட்டு போறவங்களும் அதே புள்ள குட்டிக்காரங்க தானே, அவங்க கிட்ட மட்டும் நீ ஏமாத்தலாமா? மேடம் கடன் வாங்கி கடை வச்சிருக்குது மேடம், புள்ள குட்டிக்கு வர மேடம். கொஞ்சம் மனசு வைக்குது மேடம், ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ். இனிமே நியாயமான விலைக்கு விக்குது மேடம் இந்த கடை. அதெல்லாம் கிடையாது. நீ ஒரு வாட்டி செஞ்சாலும் தப்புதான், எத்தனை வாட்டி செஞ்சாலும் தப்புதான். இப்ப போலீஸ்க்கு போடுறேன், இந்த கடையை எடுத்து மூடுறேன். மேடம் அப்படி எல்லாம் பண்ணாது மேடம், நான் புள்ள குட்டிக்காரு மேடம். நீங்க வேணா அந்த புடவை எடுத்துக்கோங்க மேடம். நீ யாரையா எனக்கு பிரியா புடவை கொடுக்கறதுக்கு? நான் நினைச்சா வெளியே இதை விட நல்ல புடவை 1000 கூட வாங்குவேன். இப்ப சொல்லு, அந்த பட்டு புடவை எவ்வளவு? மேடம், அந்த பட்டு புடவை 2000 ரூபாய்க்கு கொடுக்குது மேடம். எதே 2000மா? 2000 கிடையாது, 100 ரூபாய் தான் அந்த புடவை. நீங்க சொன்னா கத்துதான் மேடம். அக்கா போங்கக்கா, காசு கொடுத்துட்டு புடவை வாங்கிட்டு வாங்க. ஏட்டி நட்டவள்ளி, அநியாயத்துக்கு வேலை சொல்லுது ஏட்டி. எப்படியும் அந்த புடவை ஒரிஜினலாவே ஒரு 1000 ரூபாச்சும் இருக்கும் டி. ஏட்டி 100 ரூபாய்க்கு ஏட்டி வாங்குற? எது சாம விட்டு போறான் டி? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, கம்முன்னு இருங்க. என்னங்க காசு? தேங்க்யூ மேடம். சரி, நாங்க போயிட்டு வரோம். திரும்பி வரவே வராத மேடம். என்ன? திரும்பி எப்போ வருதுன்னு கேட்ட மேடம். நான்லாம் இந்த ஊரு தான், அடிக்கடி வந்துட்டு போவேன். திரும்ப இதே மாதிரி விலை கூட வச்சு வித்துட்டு இருந்தியோ, அடுத்த போன போலீஸுக்கு தான் போடுவேன். அப்புறம் மொத்தமா கூண்டோட அள்ளிட்டு போயிருவோம் பாத்துக்க. இல்ல மேடம், எல்லாமே மாத்திடுது மேடம். நீங்க போன உடனே மாத்திடுது மேடம் எல்லாமே. அந்த பையன் இருக்கட்டும், வாங்கக்கா போவோம். காலையில எந்த மூஞ்சில முடிச்சிச்சோன்னு தெரியல, இப்படி எல்லாம் பிரச்சனை வருது. அரே ராம், யார்கிட்ட போய் சொல்லுது இந்த சேட்? இனிமே இந்த ஊர்ல நம்மளால பொழப்பு நடத்த முடியாது. நம்ம கெட்டப்ப சேஞ்ச் பண்றோம், வேலையை சேஞ்ச் பண்றோம். ஆமா, இந்த பொம்பளை சொல்ற ரேட்டுல புடவையை வித்தா எதுவுமே கிடைக்காது, நக்கிட்டு தான் போகணும்.